ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லாண்டிருப்பேன். பாருங்கள், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை கில் அடித்தோம் என்னங்கிறது இதில் பார்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் விடாப்படியாக. அங்கே ஒருத்தன் அடிக்கான், அவனை போய் முடிச்சிடலாமான்னு பார்க்கேன். என்ன ஏதுன்னு தெரியவில்லை. வாங்க பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு கில் அடிப்பேன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா போடு வேறு லெவல் அடி. அவனை அவனை கொல்லுங்க. அவனை வந்து அடித்தாச்சு நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம சைத் எடுத்துக்கலாம். சைத் தான் வேணும், எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறவனை போட்டு அடிப்போம் டக்குன்னு. இவனை அடி 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 கதை ரொட்டாச்சு. இவனை ஊக்காங்க போட்டுக்கிட்டோம். இப்போ மெடிக்கிட்டு போட்டாச்சு. அதுக்குள்ளே வின்னா. என்ன கதை இது? இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ரெக்கார்டு பண்ணி வச்சிடலாண்டு மேட்ச் தான். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சைத்தை எப்படி பிடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை குட்டி ஓடிட்டுருக்கோம். கடைசியில் ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நானே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுட்டுட்ருக்கோம். 1 vs 3 ஒரு மேட்ச்சில் பண்ணியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே அரண்டுருவீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். மேலே லெஃப்ட் சைடு ஓடிடுமா காய்ஸ்? அதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒன்று நடக்கும் பாருங்கள். டிமிட்ரி வைக்காமல் போனால் இதான் உங்களுக்கு நடக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் எப்போ போனாலும் டிமிட்ரியோடையே போங்க. சோனியா இருந்தால் டிமிட்ரி இல்லாமல் போயே செய்யாதீங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு டிமிட்ரி இல்லாமல் ஒன்று நடக்கும் பாருங்களேன். இவனை முடிச்சிருவேன். இப்போ வந்தவனை முடிச்சிருவேன். இவனை அடிச்சாச்சா? இப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிப்பான். அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இந்த சைடு க்ளோவால் போட்டு வந்துடுவேன். பார்த்திங்கன்னா அவன் பின்னாடி இருந்து அடிச்சிட்டு இருக்கான். இன்னும் தெரியாமல் தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ கிளச் சைட் ஆயிரும். அங்கே 2 இருக்கும், அடிச்சிருவேன். ஆனால் இப்போ டிமிட்ரி இல்லாதனால இப்படி ஆகிட்டு போச்சு பாருங்க. நான் டிமிட்ரின்னு நினச்சி தான் ஊக்காங்க போடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி ஆயிரும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட்ச்லாம் வந்து எரிச்சலாயிரும். ஆனால் இப்போ அவன் அடிச்சிருவான். அது வேறு விஷயம். நான் இப்போ பின்னாடி இவன் என்னையும் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், என் டபுள் ஷாட் கன் பேர் வந்து நினைக்கிறேன். இல்லை அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அந்த அடிச்சிட்டான். இப்போ இவன் அழுத்தி கொண்டுட்டான். இதான் காய்ஸ் டீம் ஒர்க்கு. இப்படி தான் நம்ம எல்லோரும் ஒன்றா போகணும். இதை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ ஜம்முன்னு போய்ட்டுருக்கு மேட்ச், நல்லா தான் போய்ட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனை கொன்னா நம்மளுக்கு ஏர் ட்ராப் கிடைக்கும். அது உங்களுக்கு யாருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆருக்கு பாருங்கள், அதான் ட்ராகன். டபுள் ஷாட் கன் எடுத்தாச்சு. ஜம்முன்னு எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு ஹெல்மெட்டு. இப்படி தான் நம்ம சிட்டப்பை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபேமஸ் ஆட்டையை போட்டாச்சு. இப்போ தொடரம்னு அழுத்தலாமா? வாங்க அழுத்தலாம். தொடரம் அழுத்தியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த சைடு போக வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இப்போ ட்ராகனை கொஞ்சம் சுட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜே போக மாட்டேங்குது ட்ராகனை சுட்டா. இப்போ அங்கேயே செத்துருச்சு. இதில் குட்டி ட்ராகன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்களா, அதான் சிரிப்பு. இப்போ ஒரு ஊக்காங்க மண்டை வருது இல்லை. ஆனால் எனக்கு க்ளோவால் கிடைக்குன்னு பார்த்தேன், க்ளோவால் கிடைக்கல. இப்போ இந்த சைடு வந்து நம்மளை ஒருத்தன் அடிச்சிருவான். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பார்த்துக்கு நான் அந்த சைடு வருவான் நான் பார்க்கவே இல்லை. இவன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீமையே முடிச்சிருவான். இப்போ இவன் இருக்கானா? இப்போ 2 பேர் இருக்கானுங்க. இவன் பாருங்களா, இவன் பாட்டு மாதிரி அடிப்பான். சரி, நாக் பண்ணியாச்சு. இப்போ இவன் செத்துருவான். அடுத்து இந்த இவன் தான் இருப்பான், வாக்குன்னு உள்ள தான் இருப்பான். தான் நாக் ஆகிட்டான் பார்த்தீங்களா? இப்போ இவன் தான் கடந்து விளாண்டுருப்பான். பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. சிரிப்பாக இருக்கும் இவங்களோட இந்த மேட்ச்சு. பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இப்போ எந்த சைடு இருந்தாலும் அடிப்பானே அவனுக்கு தெரியாது போல். பாருங்கள் எங்கேருந்து அடிப்பான்ட்டு. இங்கே தான் நிற்கான், அதை கூட பார்க்காம அடிச்சிட்டான். இப்போ இவன் எமௌண்ட்டு போடுவான்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம் எமௌண்ட்டு போடுறாங்க காய்ஸ். அதெல்லாம் நான் கவனிக்காமல் விட்டேன் காய்ஸில் ஆடும்போது. நம்ம வெறியில் விளாண்டுருந்தோம். 4 கில்லு. இப்போ ஓபி பல்லவுன்னு ஒருத்தனும் 4 கில்லு. வாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இந்த தடவை இப்போ வெறியில் ஊக்காங்க போட்டு அடிக்கணுன்ட்டு P90 எடுத்தேன். இல்லை 1 vs 3 இந்த மேட்ச்சில் இல்லை காய்ஸ். அதையும் நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணிப்போம், அதையும் பார்த்துக்கோங்க. நம்மளை வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ப்ரோ பிளேயர் ஆக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் போய்ட்டுருக்கோம். இந்த சைடு வந்தால் நான் அடிச்சிடலான்னு வந்து ஸ்கோப்லாம் வெறித்தனமாக போட்டுருந்தான். பார்த்தா எவனும் வரல. அந்த சைடு வந்துடுவானு பயத்தில் அப்படி நம்மளும் அவங்க கூட போயாச்சு. வாங்க நம்மளும் போகலாம். பார்த்திங்கன்னா நம்மளும் அவங்க கூட போயிட்டுருக்கோம். நம்மளும் அவங்க கூடயே போய் அடிக்கலாம்.
இந்த சைடு இருந்து 2 பேர் எங்களை அடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன், பார்த்தா அடிக்கலை. நல்ல வேலைக்கு இந்த தருணம்லாம் ரொம்ப அவன் என்னையை பார்த்துட்டு போனோன்னு பார்த்தேன். பின்னாடி இருந்து 2 பேர் அந்த காலத்தினால இப்படி ஓடியாச்சு. அந்த சைடு ஒருத்தன் நாக்கானான் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தா ஓசிக்கில் எடுத்துருப்போம். இந்த சைடு வந்து ஒரு மெடிக்கிட்ட போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அடி பண்ணி அடி. இவனுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கிறது பூரா ரெட்டில் தான் அவளுது, என்னென்னு தெரில. நம்ம வந்து செட்டிங்ஸ் சூப்பராக வச்சுருக்கோம். இப்போ பின்னாடியும் ஒருத்தன் அடிக்கான், பார்த்துட்டேன். ரொத்துன்னு அடித்தாச்சு அவனை. இப்போ இந்த ஒருத்தன் தான் இருக்கான், அவனையும் அடிச்சிட்டா இது வந்து பார்த்திங்கன்னா 1 vs 3 ஆயிரும். அவனையும் அடிக்கணுன்ட்டு தான் போனேன். இந்த கிரனேட்லாம் வீசி அடிச்சிடும்னு பார்த்தேன். இதான் இந்த 1 vs 3. இதை பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த 1 vs 3லாம். இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கே முடியாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போவுமே போடலான்னு பார்ப்பேன், ஆனால் அவன் வெளியே வர மாட்டான். இது கிடைக்காது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அக்யூரசி கிடைக்காது. அதனால தான் போடாமல் இருப்பேன். பார்த்தா ஜோன் அந்த சைடு மூவ் ஆயிரும். அதனால் இதாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறங்கி ஒரு க்ளோவால் போட்டுட்டு அதை போடுவோம் பாருங்கள். அந்த சீனை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சீன்லாம் உண்மையிலேயே அரண்டுட்டேன். 1 vs 3 மூவ்மெண்ட் கைஸ். இதெல்லாம் 1 vs 4 அடிச்சிருக்கலாம் நம்ம. பார்த்தா அந்த ஆஃப்லைன் பாட்டு எலிமினேட் ஆகிட்டு. இப்போ அடியை பார்த்தீங்களா பண்ணித்தனமா. யார் கூட 1 vs 1 போடணுன்னா அவங்க யூஐடியை கமெண்ட் பண்ணி விடுங்க, கீழே கமெண்ட் பண்ணி விட்டுட்டு 1 vs 1 கம்ப்ரோன்னு போட்டு விடுங்க. நம்ம 1 vs 1 விளாட்லாம். ஒன்லி ஒன் டப்னாலும் சரி, எதுனாலும் சரி தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் 8x வச்சுக்கிடுவோம், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது மேட்ச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை நாக் பண்ணி அடித்தாச்சு. அதெல்லாம் சரியான அடி. இதுவும் சரியான அடி. இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, குட்டி ட்ராகன் நம்ம கூடயே பிறகு பார்த்தீங்களா. 1 vs 3 பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தன் அடித்தா நம்ம தான் டானு. இந்த ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில. இது ட்ராகன் வந்து ட்ராப்பில் எடுத்துட்டேன். அந்த சைடு நிற்கான், அவனை பார்த்துட்டேன். அந்த க்ளோவால் போட்டிருக்கான் பாருங்க. சரி சுற்றி போய் அடிக்கலான்னு பிளானு. பார்த்தா அதுக்குள்ளே ஜோன் வந்துடும். சரின்ட்டு போயிட்டு இருந்தேன். யூஎஸ்பி வச்சு அடித்தா உடையாது. MP5 3 எடுத்து அடித்து அங்கே ஒரு க்ளோ வால் போட்டுலான்னு பாருவேன். இதை போட்டுருவேன். இது என்ன மாதிரி டேமேஜ் கொடுக்கும் பாருங்களேன். டொம்னு அதுக்குள்ளே நம்ம அவனை அடித்தாச்சு. இதாங்க மேட்ச்சு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது இப்போ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க. ஏதாவது நம்மளுக்கு ஒரு இது இப்போ வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணி விட்ருங்க. பாய்.